பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த ஜனங்களே, தேவ ஜனங்களே, இன்னைக்கும் கூட நம்ம என்ன பார்க்கிறோம்? என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்ல பரிசுத்தாவியை நமக்குள்ள வரைச்சு என்னவா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கும்படி பலன் அடைந்து எந்த விதத்திலையும் பயப்படாதபடிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை பற்றி சொல்லி மற்றவர்களை அவர்களுக்குள்ள நடத்தும்படி சீஷர்களை ஆக்கும்படி சுவிசேஷம் சொல்லி காஸ்பல்ல சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை கிறிஸ்துக்குள்ளாக நடத்தணும்படியாக ஆவியானவர் நம்ம பலப்படுத்துவாராம். உலகம் முழுவதும் நம்ம எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்போமா, அது ஆவியானவர்களால மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஆவியானவர் அசட்டை பண்ணாதபடிக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேதனைப்படுத்தாதபடிக்கு மறுபடியும் நீங்க கேளுங்க, ஆவியானவரை என்னை பலப்படுத்துங்க, நான் சுவிசேஷம் சொல்லணும், கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், உலகம் முழுவதிலும் பிதாகுமார பரிசுத்த நாமத்தினால மற்றவர்களை கிறிஸ்துக்குள்ளாக நாங்க கொண்டு வந்து அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக நடத்த ஞானஸ்நானம் கொடுத்து தேவநாம மகிமைக்கென்று அவர்களையும் உம்ம வழியில நடத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக பலன் தரும்படியாக ஆவியானவர்கிட்ட கேட்கறது நிச்சயமா அவர் உதவி செய்வார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து ஆண்டவரை கிரியை செய்து எல்லா பலவீனத்திலிருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கி பலப்படுத்தி ஆண்டவரே உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழும்படி சுவிசேஷத்தை சொல்லும்படி மற்றவர்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரும்படியான ஒரு பாத்திரமாக நீர் அபிஷேகத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். God bless you.